வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் கேட்கப் போகும் கதை சக்தியின் அதிவலிமையான உருவமான மகாகாளி தேவியின் புராணக் கதை. இந்த கதையில் தீமையை எதிர்த்து நின்ற தேவியின் தைரியம், கோபத்தின் புனித அர்த்தம் மற்றும் உலகத்தை காக்கும் சக்தியின் மகிமையை நம்மால் உணர முடியும். கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். காளி, சக்தியின் கோப உருவம். புராணக் கதை. பாலைவனத்தில் இருளால் மூடியிருந்த ஒரு யுகம். அப்போது அசுரர்களின் ஆதிக்கம் உலகையே பிடித்து நெரித்தது. மக்களுக்கு சாந்தியும் சமாதானமும் இல்லாத நிலை. அந்த அசுரர்களில் மிகப்பெரிய பலத்துடன் இருந்தவன் ரக்தபீஜன். அவனை ஒரு வீரன் கொல்ல முயற்சித்தால் அவன் ரத்தம் பூமியில் விழும் ஒவ்வொரு துளியிலிருந்தும் இன்னொரு ரக்தபீஜன் தோன்றினான். இப்படி அவர் பரவியது கண்ட தேவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது தேவர்கள் மகாதேவி பார்வதியிடம் வந்தனர். உலகத்தை காப்பாற்ற வேண்டினர். பார்வதி தேவி தனது சக்தியை வெளிப்படுத்தினார். அதுதான் மகாகாளி. காளி தேவியின் உருவம் இருண்ட நிறத்தில், கண்களில் தீப்தியான கோபம், கழுத்தில் அசுரர்களின் தலைமாலையாகவும் நெற்றிமேல் ஒரு அங்காரம் போல தீயே எரிகிறது. அவள் நக்கும் நாவும் வெளியில் ஒரே கோபத்துடன் போருக்கு தயார். அவள் ரக்தபீஜனை எதிர்த்தார். அவனை வெட்டியதும் ரத்தம் கீழே விழ, அந்த கணத்தில் காளி அந்த ரத்தத்தை, தனது நாக்கால் சப்பி விழுந்த ரத்தத்தை பூமியில் படியாமல் தடுப்பாள். இது தொடர்ந்து நடந்தது. ரக்தபீஜன் பலமுறை உருவெடுத்தாலும் அவன் ஒவ்வொரு முறை வீழ்ந்தபோதும் காளி அவனை முழுமையாக அழித்துவிட்டாள். அவளின் கோபம் இன்னும் தணியவில்லை. காளி வெறியுடன் அசுரர்களை அழிக்கத் தொடங்கினார். உலகமே நடுங்கியது. பின்னர் சிவபெருமான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதி அவளது பாதத்தில் பாய்ந்தார். அவள் பரம கோபத்தில் இருந்தபோது சிவன் காலடியில் கிடப்பதை பார்த்ததும் தன்னுடைய செயலை உணர்ந்து காளியின் கோபம் தணிந்தது. அவள் நாவை வெளியே இழுத்து சிருஷ்டியின் சமநிலையை மீண்டும் நிலைநிறுத்தினாள். இதுவே இன்று நம்மால் விழாவாக கொண்டாடப்படும் காளி பூஜையின் பின்னணி. இவள் கோபம் மனிதகுலத்தை காப்பதற்காக வரும் சக்தியின் மிக வலிமையான வடிவமாகும். அவள் அருள் சுரக்கும் கோபம் என புனிதமாக பார்க்கப்படுகிறாள். நண்பர்களே, இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்ததற்காக மிக்க நன்றி. காளி தேவியின் இந்த அதிசயமான புராணக் கதையில் உங்களுக்கு புதுமையான தகவல்கள் தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தமிழ் புராணக் கதைகள், ஆன்மீக தகவல்களுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறந்துவிடாம லைக் பண்ணுங்க. உங்க ஒரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய ஊக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.